சீக்கிய மதம், அதாவது இந்து மதத்தில் உள்ள இந்த ஜாதிய வர்ணாசிரம கொடுமைகள்லாம் பார்த்து வெகுண்டெழுந்து என்ன பண்ணுறாங்கனாக்க, ஒரு குரூப்பு நாம் இந்த இந்து மதத்தை விட்டு ஒரு புது மதத்தை உண்டாக்குவோம் அப்படிங்கிறதுனால இந்த குருநானக் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் வந்து ஆய்வு பண்ணி ஒரு புது மதத்தை உண்டு பண்ணுறாங்க. அதில் வந்து இஸ்லாமிய சடங்குகள்லாம் சிலதெல்லாம் எடுத்து இந்து மதத்துலேயும் சில விஷயங்களை எடுத்து சீக்கிய மதம்னு உருவாக்குறாங்க. ஆனால் இந்துத்துவாதிகள் என்ன பண்ணுறாங்கனாக்க, எப்படியாவது முஸ்லீம்களுக்கும் சீக்கியர்களுக்கும் ஒரு சண்டையை முட்டி விட்டு ரெண்டு பேரையும் நிரந்தரமாக பிரிச்சுருவோம், அப்போ தான் நாம் நம்ம சனாதன கொள்கைகளை நிலைநாட்ட முடியும் அப்படிங்கிறதுக்காக பல காலமாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு முயற்சியும் தோல்வியில் தான் முடியுது. இப்போ இந்த பெஹல்காம் தாக்குதலில் கூட குருத்வாராவை நோக்கி அடித்தாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து ரொம்பவும் ப்ரொபகண்டா படுத்தினாங்க. கடைசியில் அது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அதான் அந்த செய்தி ஒன்று வந்துருந்துச்சு. பழைய செய்தியாக இருந்தாலும் ரொம்ப முக்கியமான செய்தி, அதனால தான் இதை நம்ம எடுக்கிறோம். பஞ்சாபில் உதயமாகிறது புதிய பள்ளிவாசல். பஞ்சாப் மோகாபூலர் கிராமம். இந்த கிராமத்தில் 5 முஸ்லீம் குடும்பங்கள் வசிக்கின்றன. சுதந்திரத்திற்கு முன்பு இங்கு ஒரு பள்ளி இருந்தது. பாகிஸ்தான் பிரிவினையில் பலர் இந்த கிராமத்தை விட்டு சென்று விட்டனர். இங்கேயே தங்கிவிட்ட 5 முஸ்லீம் குடும்பத்துக்கு தொழுவதற்கு பள்ளி இல்லை. இருந்த ஒரு பள்ளியும் சிதிலமடைந்து கிடைக்கிறது. சாராபஞ்ச் பாலாசிங் என்ற சீக்கியர் கூறுகிறார், சிதிலமடைந்து கிடைக்கும் இந்த பள்ளியை சீரமைத்து கொடுக்க முடிவு செய்தோம். கிராம மக்கள் அனைவரும் 100 1 லட்சம் வரை நன்கொடைகள் அளித்தோம். அஸ்திவாரம் தோண்ட முற்பட்ட போது பெரும் மழை. விழா தடைப்படும் என்று முஸ்லீம்கள் அஞ்சினர். ஆனால் எங்களின் குருத்வாராவை திறந்துவிட்டு விழா நடத்திக்கொள்ள அனுமதி அளித்தோம். எவ்வளோ அருமையான ஒரு எண்ணம் பாருங்கள். ஒரு சிறுபான்மையினர் இன்னொரு சிறுபான்மையினருடைய மனசை நல்லா புரிஞ்சிட்ருக்குறாங்க. அதனால தான் அந்த மக்கள் வறிய மக்களாக இருக்கிறாங்க. 5 குடும்பம் தான் இருக்குது. அவர்களால் ஒரு பள்ளிவாசலை கட்ட முடியாது. அப்படிங்கிறதுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவர்களே வசூல் பண்ணி, ஏன்னா பொதுவாகவே சீக்கியர்கள் நல்ல உழைப்பாளிகள், நல்ல சம்பாத்தியத்தில் நல்லா சூப்பராக இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். என் கூடலாம் வந்து ராம்கிருஷ்ணன் ஒரு பஞ்சாபி இளைஞாப்பில், ஜஹருதீன் ஒரு பஞ்சாபி, 2 பேருமே சரியான உழைப்பாளிகள். அந்த ராம்கிருஷ்ணனோட இன்னும் இன்றைக்கு நான் தொடர்பில் இருந்துருக்கேன் பஞ்சாப்லேருந்து. அவர் வந்து முடிச்சுட்டு ஊருக்கு போயிட்டாப்புல, வயசாகிடுச்சுன்னு சொல்லிட்டு. அவருக்கு இப்போ தான் மகளை கூட கல்யாணம் பண்ணாப்புலன்னு வச்சுங்களேன். அவர் ஊருக்கு போனாலும் இன்றைக்கும் வரைக்கும் என்கிட்ட தொடர்பில் பேச்சு தொடர்பில் தான் இருக்கிறாப்புல. ஏன்னா அந்த மாதிரி சீக்கியர்கள் வந்து அவ்வளோ அது ஒரு விஷயம்னு வச்சுங்களேன். அப்போது ஜிலேபி போன்ற இனிப்பு வகைகளையும் செய்து கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தினோம். எங்கள் கிராமத்தில் 7 குருத்வாராக்களும் 2 கோவில்களும் உள்ளன. இனி எங்கள் கிராமத்தில் பள்ளிவாசலும் சிறப்பாக அமையும். எங்கள் கிராமத்தில் சீக்கியர்களும் இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையாக வாழ்கிறோம். அதற்கு எடுத்துக்காட்டே இந்த நிகழ்வு. தகவல் உதவி இந்தியன் எக்ஸ்பிரஸ் 15/6/2021. நரேந்திர மோடி, அமித்ஷா போன்றவர்கள் மக்களை பிளவுபடுத்தி குளிர்காய நினைத்தாலும் இது போன்ற நம்பிக்கை கீட்டுகள் ஆங்காங்கே துளிர்விடத்தான் செய்கின்றன. இது போன்ற நிகழ்வுகள் தொடர வேண்டும். பாசிசவாதிகள் தக்க பதிலடி கொடுக்க வேண்டும். பார்த்தீங்களா, மக்கள் எல்லாமே நல்லவர்கள் தான். 90% மக்கள் நல்லவர்கள். எந்த ஒரு பாகுபாடும் காட்டாமல் இந்து, முஸ்லீம், கிறிஸ்துவர்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள் யாரையும் வந்து பாகுபாடு இல்லாமல் அவரவர்கள் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிட்டு, உணவு கூட பக்கத்து வீடுகளில் உணவுகள்லாம் கொடுத்து வாங்கிக்கிட்டு சந்தோஷமாக இருந்துகிட்ருக்குறாங்க. அதாவது நடுத்தர மக்கள். ஆனால் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்க, தங்களுடைய இருப்பு நிலைநிறுத்தப்படணும். இத்தனை வருஷம் நாம் வந்து ஒரு டாப்பில் இருந்துட்டோம். சனாதனவாதியாக இருந்து நாம் வந்து பிராமணர்கள், நாம் உயர் ஜாதி அப்படியே இருந்து பழகியாச்சு. அவங்களுக்கு அந்த கௌரவத்தை விட்டு கொடுக்கறதுக்கு அவர்கள் மனசு வரல. இப்போ எல்லாரும் படிச்சுட்டு அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இல்லைனாக்க நான் வந்து முஸ்லீமாக மாறிடுவேன், கிறிஸ்துவனாக மாறிடுவேன், பௌத்தனாக மாறிடுவேன்னு மிரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போது இதெல்லாம் வந்து இந்த சிந்தனைக்கு அவர்கள் போகக்கூடாது அந்த மக்கள். அப்போ என்ன பண்ணோம், முஸ்லீம்களையும் இந்துக்களையும் கிறிஸ்தவர்களையும் பிரிக்கணும், தனித்தனியாக பிரிக்கணும், சீக்கியர்களையும் பிரிக்கணும்.
அதில் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும். சீக்கியர்கள் எப்படியாவது முஸ்லீம்களுக்கு எகென்ஸ்டாக கொண்டு வரணுன்னு மோடியும் அமித்ஷாவும் ரொம்ப பிளான் பண்ணுறாங்க. ஆரம்பித்தது நானும் பார்த்துக்கிட்டு தான் வரேன். அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியே தோல்வியில் தான் முடியுது. ஏன்னா மக்கள் நல்லா இருக்கிறாங்க, நல்ல விழிப்போடு இருக்கிறாங்க. அவர்களுக்கு தெரியுது மோடி அமித்ஷாவும் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் இந்து மதத்துக்கே விரோதியானவர்கள் அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியும். அதனால தான் அவர்கள் வந்து மோடியும் அமித்ஷாவையும் பக்கத்தில் நெருங்க விடுறதில்லை சீக்கியர்கள். பஞ்சாபில் கூட ஆட்சி போயிடுச்சு. அந்த மாதிரி தான் சீக்கியர்கள் இவர்களை தூரமாக வச்சுருக்கிறாங்க. அது நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. எப்படி முஸ்லீம்கள் தூரமாக வச்சுருக்கிறாங்களோ அதே மாதிரி இந்துக்களும் வச்சுட்டாங்கனாக்க அவர்களுடைய உண்மை முகம் தெரிய ஆரம்பிச்சிடும் பிறகு. ஆனால் இந்த மக்கள் பாருங்கள், 5 பேர் தான் முஸ்லீம்கள், இருந்தாலும் வசதி இல்லைங்கிறதுனால அவர்கள் வந்து அவர்களாகவே செலவு பண்ணி கட்டி கொடுத்து, புது பள்ளிவாசலை கட்டி கொடுத்து, இப்போ இந்த கிராமத்தில் முஸ்லீம்களும் கிறிஸ்துவர்களும் இந்துக்களும் சீக்கியர்களும் எல்லாரும் ஒன்றா இருந்து நாங்கள் வந்து சந்தோஷமாக எங்களுடைய வாழ்க்கையை ஓட்டுவோம். இதுதான் உண்மை. 90% மக்கள் இதை தான் விரும்புகிறாங்க. இந்த 10%, 4%, 3% இருந்துக்கிட்டு இந்த மக்களை வந்து பிளவுபடுத்தி அதன் மூலம் தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை நிலைநிறுத்துறதுக்கு மக்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குது ஒரு குரூப்பு. அது எந்த குரூப்புன்னு நமக்கு தெரியும். அந்த கைபர் கல்வாயம் வழியாக இங்கே உள்ளே வந்துச்சு, அந்த குரூப்பை தான் நான் சொல்கிறேன். அந்த குரூப் பல பிளானிங் பண்ணிக்கிட்டு இருக்குது. நம்ம அத்தனை பேரையும் பிரித்து ரத்த ஆறு ஓட வைக்கிறதுக்கு இப்போ முயற்சி பண்ணுது. இப்போ எப்படி இஸ்ரேல் எப்படி சும்மா இருந்தால் ஏதாவது ஒன்று ஈரானில் போய் குண்டை போட்டு இப்போ பெரிய உலக மகா பிரச்சனையை உண்டு பண்ணி விட்ருக்கான். சும்மா இருக்க மாட்டானுங்க. அந்த யூதர்களுடைய வழி வந்தவர்கள் தான் இவர்களும். இந்த கைபர் கல்வாயில் நம்ம நாட்டுக்குள்ளே இந்த ஆரியர்கள் இருக்காங்களே, அவர்களும் அவர்களுடைய வழித்தோன்றவர்கள் தான். அதனால தான் அவர்கள் இஸ்ரேலுக்கு எப்போதுமே ஆதரவாக இருப்பாங்க. இப்போ கூட அந்த சண்டையில் கூட இப்போ எல்லாம் வந்து ஈரானுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணோம். ஏன்னா ஈரான் வந்து நமக்கு இந்தியாவுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறான். பெட்ரோலை வந்து ரொம்ப சீப் ரேட்டு நம்ம கொடுத்துட்ருக்குறான். கேஸ் அதேமாரி பைப் லைன் மூலிமா கொடுக்கறதுக்கு அதுக்கும் கான்ட்ராக்ட்லாம் போட்டுட்ருக்குறோம். அந்த கேஸு இங்கே அது மாதிரி வந்துருச்சுனாக்கா நமக்கு ரொம்ப ரொம்ப சீப்பாக கிடைக்கும். ஆனால் எல்லாத்தையும் கெடுக்கிறது யார்? இந்த இந்துத்துவாதிகள் தான்.